உங்களை ஒதுக்கியவர்களை பற்றி யோசித்து உங்கள் நேரத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள். உங்களை மதிக்காத இடத்தில் உங்கள் மௌனம் மட்டுமே சிறந்த பதிலாக இருக்க வேண்டும். உங்களை ஒதுக்கியவர்கள் உங்கள் மதிப்பறியா மனிதர்கள். உங்களை விட்டு விலகிச் சென்ற கதவை தட்டிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்களுக்கான புதிய கதவுகள் திறக்க காத்திருக்கின்றன. உங்களை வேண்டாம் என்று ஒருவர் நினைக்கும் போது அவர்கள் உங்களை இழக்கிறாரே தவிர நீங்கள் அவரை இழக்கவில்லை. மதிக்காத இடத்தில் உங்கள் அன்பை நிரூபிக்க முயல்வது பாலைவனத்தில் மழையை எதிர்பார்ப்பதற்கு சமம். அவர்கள் உங்களை ஒதுக்கியது உங்கள் வீழ்ச்சிக்காக அல்ல, நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்க போகிறீர்கள் என்பதற்கான ஒரு வாய்ப்பு. உங்கள் காயங்களை வேதனையாக மாற்றாதீர்கள், அதை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உரமாக மாற்றுங்கள். யாரோ ஒருவரின் கவனத்திற்காக உங்கள் சுய மரியாதையை அடகு வைக்காதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களிடம்தான் இருக்கிறது. உங்களை அலட்சியப்படுத்தியவர்களின் எண்ணங்களுக்கு உங்கள் மன அமைதியை பலி கொடுக்காதீர்கள். ஒரு கதவு மூடப்படும் போது வருத்தப்படாதீர்கள். அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்ற மூடப்பட்டிருக்கலாம். உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் முன் நீங்கள் உயர்த்தி காட்டும் வெற்றிதான் அவர்களுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய பதில். உங்களை ஒதுக்கியவர்களிடம் போய் நியாயம் கேட்காதீர்கள். உங்கள் வெற்றியை கொண்டு அவர்கள் வாயை அடையுங்கள். இன்று உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நாளை உங்களை பார்க்கும் நேரத்திற்காக காத்திருக்கும் நிலைக்கு உயர்ந்து காட்டுங்கள். பின்னோக்கி பார்க்காதீர்கள். உங்களை ஒதுக்கியவர்கள் உங்கள் கடந்த காலம். நீங்கள் அடைய போகும் வெற்றிதான் உங்கள் எதிர்காலம். உங்கள் பாதையை நீங்களே தீர்மானியுங்கள். உங்களை விட்டு சென்றவர்கள் உங்கள் பயணத்தின் முடிவு அல்ல, ஒரு சிறிய புள்ளி. உங்களை தேவையற்றவனாக நினைப்பவர்களிடம் உங்களை நிரூபிக்க உழைக்காதீர்கள். உங்களை தேடும் அளவுக்கு உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். நிராகரிப்பு என்பது ஒரு சாபம் அல்ல, அது உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள கிடைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு. உங்களை ஏளனம் செய்தவர்களின் வார்த்தைகளை மனதில் வைக்காதீர்கள். அதை உங்களை முன்னின்று நடத்தும் உந்துதலாக மாற்றுங்கள். மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்கள் நிழல் கூட உங்களை விட்டு விலகிச் செல்லும். வெளிச்சமில்லாத போது மனிதர்கள் விலகுவதை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அவர்கள் உங்களை ஏன் ஒதுக்கினார்கள் என்ற கேள்வியிலேயே உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். ஒருவரின் விலகல் உங்களை தளர்வடைய செய்தால் நீங்கள் இன்னும் உங்கள் பலத்தை முழுமையாக உணரவில்லை என்று அர்த்தம். வெறுப்பை சம்பாதிப்பதை விட ஒதுங்கி நிற்பதே மேல். உங்களை நிராகரித்தவர்களிடமிருந்து விலகுவதே உங்கள் ஆன்மாவுக்கு தரும் மிகப்பெரிய பரிசு. காலம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் இலக்கை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருங்கள். உங்களை மதிக்காத மனிதர்களை பற்றி நினைத்து கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் எதிர்கால வெற்றியின் ஒரு பகுதி வீணடிக்கப்படுகிறது. வளர்வதை நிறுத்தச் சொன்னவர்களிடம் நீங்கள் ஒரு தோட்டமாகவே மாறி விழிபிதுங்க வையுங்கள். உங்களை தாழ்த்தி பேசியவர்களின் கரங்கள் ஒரு நாள் உங்களை வாழ்த்தி கைத்தட்டும் காலத்தை உழைப்பால் உருவாக்குங்கள். ஒரு கூட்டத்தில் தனித்து விடப்பட்டதாக உணர்ந்தால் வருந்தாதீர்கள். சிங்கங்கள் எப்போதும் கூட்டமாக வாழ்வதில்லை. உங்களை விட்டு விலகியவர்கள் இழந்தது உங்களை அல்ல, உங்கள் வெற்றிகரமான எதிர்காலத்தை. உங்களை அலட்சியப்படுத்தியவர்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பது காற்றில் உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைப்பதற்கு சமம். நீங்கள் யாருக்கும் இரண்டாம் பட்ச தேர்வு கிடையாது. உங்களை முதன்மையாக நினைக்காத இடத்திலிருந்து மரியாதையோடு வெளியேறுங்கள். தேவை இருக்கும் போது மட்டுமே உங்களை தேடுபவர்களுக்கு உங்களது விலகலே சிறந்த பாடமாக இருக்கட்டும். உங்கள் இருப்பை மதிக்காத மனிதர்களுக்கு உங்கள் இழப்பை பரிசாக கொடுங்கள். அழைக்கப்படாத விருந்தாளியாக யாரோ ஒருவர் மனதில் நுழையாதீர்கள். உங்கள் சுய மரியாதையை விட உயர்ந்த உறவு எதுவும் இல்லை. உங்களை நிராகரித்தவர்கள் உங்கள் தகுதியை குறைக்கவில்லை, அவர்கள் தங்களுக்கான எல்லையை மட்டுமே வரைந்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் உங்களை ஒதுக்கிய கதவுகளை தட்டி கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். உங்கள் முன்னால் புதிய பாதைகள் காத்திருக்கின்றன. ஒருவரின் மௌனமும் அலட்சியமும் உங்களுக்கு தெளிவான செய்தி. அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருங்கள். உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காதவர்களிடம் நியாயம் கேட்பது செவிடனிடம் சங்கீதம் பாடுவதற்கு சமம். உங்களை காயப்படுத்தியவர்களின் நினைவுகளை விட
உங்களை உருவாக்கப் போகும் இலக்குகள் வலிமையானவை. விளக்கப்பட்ட ஒவ்வொரு இடமும் நீங்கள் தனித்து நின்று ஜெயிப்பதற்கான அரங்கம். உங்களை ஒரு பொருட்டாக நினைக்காதவர்கள் முன்னிலையில் நீங்கள் அடையப் போகும் உயரமே உங்கள் அதிகாரப்பூர்வமான பதில். வீழ்ந்து கிடக்கும் போது ஒதுங்கியவர்கள் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும் போது உங்களை நெருங்கவே அஞ்ச வேண்டும். உங்கள் மதிப்பு உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களில் இல்லை, நீங்கள் உங்களுக்குள் வளர்த்திருக்கும் திறமையில்தான் இருக்கிறது. உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் பார்வையில் நீங்கள் அடைந்த வெற்றி ஒரு தீயாக எரியட்டும். உங்கள் நிழல் கூட வெளிச்சம் இருக்கும் வரைதான் கூட வரும். இருள் சூழ்ந்தால் தனிமை மட்டுமே நிலையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஒரு பொருட்டாக நினைக்காத மனிதர்களின் நினைவுகளில் நீங்கள் வாழ்வது வெறும் நிழலோடு யுத்தம் செய்வதற்கு சமம். உங்களை ஒரு வழியில் விலக்கி வைத்தவர்களுக்கு நீங்கள் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து முன்னோக்கி நகர்வதே சரியான பதில். உங்கள் அன்பை மதிக்காத மனிதர்கள் மத்தியில் நீங்கள் செய்யும் தியாகங்கள் எல்லாமே வீண் முயற்சியாகவே முடியும். முட்களின் நடுவே மலரும் ரோஜா தன் அழகை இழப்பதில்லை. உங்களை ஒதுக்கும் மனிதர்கள் மத்தியில் உங்கள் குணத்தை இழந்து விடாதீர்கள். தனிமை என்பது உங்களை வீழ்த்த வந்த சாபம் அல்ல, நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்ள இயற்கை தந்த அமைதியான நேரம். அவர்கள் வீசிய அலட்சிய பார்வைகள் அனைத்தும் நீங்கள் அடையப் போகும் உயரத்திற்கான படிக்கட்டுகளாக மாறட்டும். உங்கள் காயங்களை எண்ணி கண்ணீர் சிந்துவதை விட உங்கள் இலக்குகளை எண்ணி உழைப்பதே உண்மையான கம்பீரம். தேடி வரும் அன்பை விட தேடி போகாத சுயமரியாதையே ஒரு மனிதனின் மிகப்பெரிய முகவரி. உங்கள் அமைதி பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது புயலுக்கு முன் வரும் பெரும் மௌனம் என்பதை காலம் அவர்களுக்கு உணர்த்தும். இன்று உங்களை தூக்கி எறிந்தவர்கள் நாளை உங்கள் வெற்றியை பார்த்து வியந்து நிற்கும் நிலையை உங்கள் உழைப்பால் உருவாக்குங்கள். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடும் வேகத்தில் உங்களை விட்டு சென்றவர்களின் குரல்கள் உங்களுக்கு கேட்காமல் போகட்டும். நிராகரிக்கப்பட்ட ஒவ்வொரு இடமும் உங்களுக்கானது அல்ல. நீங்கள் செல்ல வேண்டிய உயர்ந்த இடம் வேறு எங்கோ காத்திருக்கிறது. உங்களை தாழ்த்த நினைக்கும் மனிதர்கள் முன் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அடையும் மிகப்பெரிய வெற்றி. வார்த்தைகளால் உங்களை ஒதுக்கியவர்களுக்கு உங்கள் வாழ்வின் வெற்றியை கொண்டு நிரந்தர பதில் சொல்லுங்கள். உங்களை அலட்சியப்படுத்தியவர்களின் கவனத்தை கவர நினைப்பது காற்றில் பறக்கும் இலைக்கு பின்னால் ஓடுவதற்கு சமம். உங்களை ஒரு இரண்டாம் பட்ச தேர்வாக நினைக்கும் இடத்தில் நீங்கள் ஒருபோதும் உங்கள் முதன்மையான அன்பை கொடுக்காதீர்கள். தேவை இருக்கும் வரை மட்டுமே உங்களை தேடும் மனிதர்களுக்கு உங்கள் நிரந்தர விலகலை நீங்கள் தரும் சிறந்த பாடம். அழைக்கப்படாத விருந்தாளியாக யாரோ ஒருவரின் மனக்கதவை தட்டாதீர்கள். உங்கள் சுய மரியாதைதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அரியாசனம். உங்கள் இருப்பை மதிக்க தெரியாத மனிதர்களுக்கு உங்கள் இழப்பை அமைதியாக பரிசாக கொடுத்துவிட்டு நகருங்கள். மூடப்பட்ட கதவுகளுக்கு முன்னால் நின்று கண்ணீர் சிந்தாதீர்கள். உங்களுக்காக திறக்கப்பட வேண்டிய புதிய கதவுகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஒருவரின் மௌனமும் அலட்சியமும் உங்களுக்கான தெளிவான செய்தி. அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதே புத்திசாலித்தனம். உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத மனிதர்களிடம் நியாயம் கேட்க முயல்வது வறண்ட நிலத்தில் பயிர் செய்ய நினைப்பதற்கு சமம். உங்களை காயப்படுத்தியவர்கள் நினைவுகளை விட உங்களை உருவாக்க போகும் லட்சியங்களின் சக்தி மிக வலிமையானது. உங்களை ஒரு பொருட்டாக நினைக்காதவர்கள் முன்னிலையில் நீங்கள் அடைய போகும் உயரமே உங்கள் அதிகாரப்பூர்வமான பதிலாக இருக்கட்டும். நீங்கள் வீழ்ந்து கிடந்த போது ஒதுங்கியவர்கள் நீங்கள் நிமிர்ந்து உயர்ந்து நிற்கும் போது உங்களை நெருங்கவே அஞ்ச வேண்டும். உங்கள் மதிப்பு உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களின் எண்ணங்களில் இல்லை, நீங்கள் உங்களுக்குள் வளர்த்திருக்கொள்ளும் தகுதியில் மட்டுமே இருக்கிறது. உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்களின் பார்வையில் நீங்கள் அடையும் வெற்றி ஒரு எரியும் தீயாக வெளிப்படட்டும். உங்களை அலட்சியம் என்ற கூட்டுக்குள் அடைக்க பார்க்கும் மனிதர்களுக்கு உங்கள் விலகல் என்ற சிறகை காட்டி பறந்து செல்லுங்கள். உங்கள் அன்பையும் நேரத்தையும் பிச்சையாக கேட்பவர்களிடம் கொடுக்காதீர்கள். அதை உங்களை உண்மையாக மதிப்பவர்களுக்கான பொக்கிஷமாக வையுங்கள். உங்களை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு வழியை விட்டு விலகி நின்று பாருங்கள். உங்கள் கம்பீரம் அவர்களுக்கு புரியும். நீங்கள் யாருடைய விருப்பத்திற்கும் ஏற்றபடி மாற வேண்டிய பொம்மை அல்ல. உங்கள் தனித்துவமே உங்கள் அடையாளம். உங்களை ஒரு பொருட்டாக நினைக்காத மனிதர்களின் எண்ணங்களுக்கு உங்கள் மன அமைதியை ஒருபோதும் அழகு வைக்காதீர்கள். கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை சுமந்து கொண்டு ஓடாதீர்கள். அது உங்கள் எதிர்கால வேகத்தை தடுத்துவிடும். உங்களை அறியாத மனிதர்களின் விமர்சனங்கள் வெறும் சத்தம் மட்டுமே. அதை உங்கள் கவனத்திற்குள் அனுமதிக்காதீர்கள்.
உங்களை தூக்கி எறிந்தவர்களின் கைகளாலேயே உங்களுக்கு கைத்தட்ட வைப்பதுதான் உண்மையான வளர்ச்சி. நீங்கள் வீழ்ந்து விட்டதாக நினைத்து மகிழ்ச்சியடையும் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு புதிய அவதாரமாக உருவெடுங்கள். உங்களை ஒதுக்கிய மனிதர்கள் முன் நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை விட உங்கள் லட்சியத்தை நோக்கி மௌனமாக உழைப்பதே அழகு. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் வருந்தாதீர்கள். வானமே உங்களுக்காக திறந்து கிடக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை விட்டு விலகியவர்கள் இழந்தது உங்களை அல்ல, உங்களுடைய அன்பான எதிர்காலத்தை. உங்களை வேண்டாம் என்று சொன்ன ஒவ்வொரு நொடியும் நீங்கள் உலகை வெல்வதற்கான எரிபொருளாக மாற்றுங்கள். உங்களை அலட்சியப்படுத்தும் மனிதர்களிடம் அன்பை யாசிப்பது உடைந்த பானையில் நீரை நிரப்ப முயல்வதற்கு சமம். உங்கள் நிழலை கூட தீண்ட தகுதியில்லாத மனிதர்களுக்கு உங்கள் கண்ணீரையும் கவனத்தையும் பரிசளிக்காதீர்கள். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களின் நினைவுகளை சுமப்பது உங்கள் பயணத்தின் வேகத்தை குறைக்கும் சுமையே தவிர வேறில்லை. மதிக்கப்படாத இடத்தில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் சுய மரியாதையை குறைக்கும். உங்கள் மௌனமே உங்களுக்கான கம்பீரம். உங்களை ஒரு மாற்றாக நினைப்பவர்களிடம் விலகி இருங்கள். நீங்கள் யாரோ ஒருவரின் தற்காலிக தேவைக்காக பிறந்தவர்கள் அல்ல. நிராகரிப்பு என்பது உங்களை உடைக்க வரவில்லை, உங்களுக்குள் இருக்கும் உண்மையான வலிமையை உங்களுக்கு உணர்த்தவே வந்திருக்கிறது. உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நியாயம் கேட்காதீர்கள். காலம் அவர்களுக்கு உங்கள் அருமையை உணர்த்தும். உங்களை ஒதுக்கிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தின் ஒரு பக்கம் மட்டுமே, முழு புத்தகமும் அல்ல. உங்கள் மன அமைதியை விட உயர்ந்த மனிதனோ உறவோ இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் வீழ்ந்து விட்டாய் என நினைத்து மகிழும் கூட்டத்திற்கு மத்தியில் அமைதியாக உயர்ந்து நின்று அதிர வையுங்கள். உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்களின் பார்வையில் நீங்கள் அடையும் உயரமே எரியும் தீயாக வெளிப்படட்டும். உங்கள் கம்பீரம் உங்களை ஒதுக்கியவர்களை பழிவாங்குவதில் இல்லை, அவர்களை முற்றிலும் மறந்து முன்னோக்கி நகர்வதில் இருக்கிறது. உங்களை ஒதுக்கிய ஒவ்வொரு நொடியும் நீங்கள் உலகை வெல்வதற்கான மாபெரும் எரிபொருளாக மாற்றுங்கள். உங்களை அலட்சியப்படுத்தும் மனிதர்களின் பார்வையில் நீங்கள் சாதாரணமானவனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கான உலகில் நீங்களே ராஜா. உங்களை மதிக்காத இடத்திலிருந்து புன்னகையோடு வெளியேறுங்கள். அது உங்கள் பலவீனம் அல்ல, உங்கள் கம்பீரமான சுயமரியாதை. உங்கள் கவனத்திற்காக ஏங்காத மனிதர்களுக்கு உங்கள் வாழ்நாள் விலகலை பரிசாக கொடுத்துவிட்டு அமைதியாக நகருங்கள். உங்களை ஒரு பொருட்டாக நினைக்காத மனிதர்களின் எண்ணங்களை நினைத்து உங்கள் இரவுகளின் தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். யாரோ ஒருவரின் தற்காலிக தேவைக்காக உங்களை தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் யாருக்கும் இரண்டாம் பட்ச தேர்வு அல்ல. நிராகரிப்பு என்பது ஒரு வழி அடைப்பு அல்ல, அது உங்களை இன்னும் சிறந்த பாதைக்கு திருப்பிவிடும் இயற்கையின் எச்சரிக்கை. உங்கள் காயங்களை மற்றவர்களிடம் காட்டி புலம்பாதீர்கள். அதை உங்களை உருவாக்கும் மாபெரும் ரகசிய ஆயுதமாக மாற்றுங்கள். உங்களை வேண்டாம் என்று சொன்ன மனிதர்களின் வார்த்தைகளை மனதில் தேக்கி வைக்காதீர்கள். அது உங்கள் மன அமைதியை அரிக்கும் கரைசலாகும். உங்கள் அமைதிக்கு ஆபத்து விளைவிக்கும் மனிதர்களை உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களிலிருந்து இரக்கமில்லாமல் வெட்டி எறியுங்கள். விலகிச் சென்ற மனிதர்களை பற்றி யோசிப்பதை விட உங்களுக்கான எதிர்காலத்தை கட்டமைப்பதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். இன்று உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நாளை உங்கள் பெயரை கேட்டு வியக்கும் அளவிற்கு உங்கள் தரத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களை ஒதுக்கிய மனிதர்களிடம் உங்கள் நியாயத்தை பேசாதீர்கள். நீங்கள் அடையும் வெற்றியின் சத்தம் அவர்களின் காதை பிளக்கட்டும். நீங்கள் விழுந்து விட்டதாக நினைத்து கொண்டாடும் கூட்டத்திற்கு நடுவே நீங்கள் நிமிர்ந்து நிற்கும் நொடியே உங்களுக்கான உண்மையான வெற்றி. உங்களை தூக்கி எறிந்த மனிதர்களின் கரங்களே நாளை உங்களுக்கான மரியாதையை தரும் அளவுக்கு உழைப்பால் உயர்ந்து நில்லுங்கள். உங்களை ஒதுக்கிய ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் முடிவல்ல, அது நீங்கள் புதிய அவதாரம் எடுப்பதற்கான ஒரு தொடக்கம். உங்களை அலட்சியப்படுத்தியவர்களின் பாராட்டுக்காக காத்திருக்காதீர்கள். உங்கள் திறமையின் வளர்ச்சிதான் அவர்களை உங்கள் காலடியில் வணங்க வைக்கும். நீங்கள் காயப்பட்ட பறவை அல்ல, சிறகடித்து பறக்கப் போகும் கழுகு என்பதை உங்களை ஒதுக்கியவர்களுக்கு உங்கள் வெற்றியால் உணர்த்துங்கள். அன்பை யாசிப்பவன் ஏழை, சுயமரியாதையோடு வாழ்பவனே தலைவன். யாரோ ஒருவரின் இரக்கத்திற்காக உங்கள் சுயமரியாதையை இழக்காதீர்கள். உங்களை வேறொருக்க நினைத்த மனிதர்களின் முன்னிலையில் நீங்கள் ஒரு மாபெரும் விருட்சகமாக வளர்ந்து நிழல் கொடுங்கள். உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த மனிதர்கள் ஒரு நாள் உங்களது தொலைபேசி எண்ணுக்காக கெஞ்சும் நிலையை உருவாக்குங்கள். உங்கள் வீழ்ச்சியை கொண்டாட காத்திருக்கும் கூட்டத்திற்கு நடுவே நீங்கள் அடையும் வெற்றியே அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கட்டும்.
வார்த்தைகளால் உங்களை சிதைக்க பார்த்தவர்களுக்கு உங்கள் மௌனத்தால் பதில் சொல்லுங்கள். உங்கள் உழைப்பால் பாடம் கற்பியுங்கள். உங்களை விட்டு விலகியவர்களை நினைத்து வருந்தாதீர்கள். உங்கள் வாழ்வில் இருந்த தேவையற்ற சுமையை இயற்கை இறக்கி வைத்திருக்கிறது என்று நினையுங்கள். உங்களை ஒரு பொருட்டாக நினைக்காத மனிதர்களின் வாழ்த்துக்களை விட உங்கள் தனிமையின் பலமே உங்களை அரியணையில் ஏற்றும். நீங்கள் யாரையும் பழிவாங்க தேவையில்லை. நீங்கள் அடையும் உயரமும் உங்கள் முகத்தில் இருக்கும் புன்னகையுமே அவர்களை பழிவாங்கும். உங்கள் நிழலை கூட தீண்ட தகுதியில்லாத மனிதர்களுக்கு உங்கள் சிந்தனையிலும் இடமளிக்காதீர்கள். நீங்கள் வீழ்ந்து விட்டதாக நினைத்து சிரித்தவர்களின் சிரிப்பை உங்கள் இடைவிடாத உழைப்பால் நிரந்தரமாக நிறுத்துங்கள். உங்களை நிராகரித்தவர்கள் முன் நீங்கள் தாழ்ந்து நிற்பதை விட தனித்து நின்று தோற்பது கம்பீரமானது. உங்கள் அன்பின் மதிப்பு தெரியாதவர்களிடம் அதை மீண்டும் மீண்டும் கொடுத்து உங்களை நீங்களே மலிவுபடுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களை விட்டு விலகிய கதவுகள் பூட்டப்பட்டால் கவலைப்படாதீர்கள். நீங்கள் புதிய மாளிகையை கட்டப் போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை ஏளனம் செய்த மனிதர்கள் உங்கள் வெற்றி கதையை கேட்டு வியக்கும் காலத்தை உங்கள் வியர்வையால் எழுதுங்கள். அழைக்கப்படாத இடத்தில் அமர்வது, மதிக்கப்படாத இடத்தில் பேசுவதும் உங்கள் தகுதியை நீங்களே குறைத்துக் கொள்வதற்கு சமம். உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்களின் பார்வையில் நீங்கள் அடையும் வெற்றி ஒரு நரகத்தின் நெருப்பாக எரியட்டும். உங்கள் மன வலிமையை உடைக்க நினைக்கும் மனிதர்களுக்கு நீங்கள் பாறையை விட உறுதியானவன் என்பதை காட்டிக் கொடுங்கள். உங்களை ஒதுக்கியவர்கள் உங்களை தேடி வரும்போது உங்கள் நேரம் அவர்களுக்கு கிடைக்காத அளவிற்கு உங்கள் லட்சியத்தில் ஓடிக்கொண்டிருங்கள். யாரோ ஒருவரின் தற்காலிக தேவைக்காக உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தனித்துவமானவன். உங்களை ஒரு அசாதாரண புழுவாக நினைத்தவர்கள் முன் சிறகடைத்து பறக்கும் வண்ணத்து பூச்சியாய் அவதாரமிடுங்கள். உங்கள் அமைதி பலவீனம் அல்ல, அது உங்களை ஒதுக்கியவர்களை வேரோடு சாய்க்கப் போகும் புயலின் அறிகுறி. உங்களை தூக்கி எறிந்த கைகளே உங்களுக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்யும் நிலையை உங்கள் விடாமுயற்சியால் சாதித்து காட்டுங்கள். வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை, இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. உங்களை ஒதுக்கியவர்களை பற்றி யோசித்து உங்கள் நேரத்தையும் தூக்கத்தையும் வீணடிக்காதீர்கள். உங்களை வேண்டாம் என்று சொன்ன அதே மனிதர்கள் நாளை உங்களை பார்க்கும் நேரத்திற்காக காத்து கிடக்க வேண்டும். அவர்கள் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுகிற கம்பீரமான வாழ்க்கைதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குகிற ஆகச்சிறந்த தண்டனை. எழுந்திருங்கள். உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்கள். உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இப்பொழுதே மனசை திடப்படுத்தி உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பியுங்கள். நன்றி.